போய் சிங்கப்பூர்ல இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தரேன், உங்க ரத்தத்தை தாங்கன்னு வீதியில நின்று பேசினாரு. தமிழர்கள் தாய்மார்கள் தங்கள் மங்கள நாணை எடுத்து நேதாஜிக்கு கொடுத்தாங்க. தமிழர்கள் தங்கள் சொத்துக்களை நேதாஜிக்கு எழுதி வச்சாங்க. துப்பாக்கி தூக்கிட்டு போர்முனைக்கு தமிழர்கள் போய் நின்றாங்க. நான் என் தலைவர் வைகோவை இரண்டாம் நேதாஜியா பாக்குறேன். சிங்கப்பூர் தமிழர்கள் அத்தனை பேர் போய் நின்றாங்கள, அவங்களுக்கு நேதாஜி சம்பளம் கொடுத்தாரா? நேதாஜி ஆள் தெரியுமா அவங்களுக்கு? களத்தில் நின்று தங்களை மடித்துக் கொண்டார்களே மாவீரர்கள். இந்திய நாட்டுக்கு உணர்வூட்டுவதற்காக, விடுதலை ஊட்டுவதற்காக அன்றைக்கு நேதாஜி பாடுபட்டார். தமிழ் மண்ணுக்கு உரிமையை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுகிற தலைவர் வைகோவுக்கு நாங்க பக்கத்தில் இருக்கிறோம். நாங்க எதையுமே சாதித்து விடவில்லை. சாதிக்கிற தலைவர் வைகோவிற்கு தொண்டராக இருக்கிறோம். அது சாதனை என்று நான் அவரிடம் சொன்ன. அவர் பிரமிச்சு போனார். உங்களுக்கு என்ன செய்ய நீங்க இப்படி இருக்கிறாரு? ராஜேந்திரன் மட்டும் இல்ல, வைகோவை நேசிக்கிற எவரிடம் கேட்டாலும் எல்லாம் பதில் இருக்கும். நான் பேச தெரிஞ்சவனால வரலாற்று சொல்லுறேன், மற்றவங்க சாதாரணமாக சொல்லுவாங்க என்று சொன்னேன். அப்படிப்பட்ட தலைவர் எங்க துரை வைகோவர்கள் அந்த நூலை படிச்சுட்டு விலாவரியா சொல்லிட்டாங்க. நானே கண் கலங்கிட்டேன். அது என் மனைவியை பெருமையா சொல்லிட்டீங்க. ஏன்னா நம்ம மனைவியை பாராட்டி சொன்னதே இல்லை. சில நாள் நான் கோவப்படுறது மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்கிடுவேன். அப்போ நீங்க என்னோட கோவப்பட வேண்டியதானே, ஏன் கோவப்பட மாட்டீங்க? கோவப்பட தெரியுமான்னு கூட கேட்டிருக்கேன். அவ்வளவு மென்மையானவங்க. அவங்களை நான் நேசிக்கிறேன். என் மனைவியை விட மனைவியினுடைய சகோதரி உமாதேவி செல்லச்சாமி அவர்கள் என் குழந்தைகளை அவங்க தான் வளர்த்தாங்க. உதாரணமா பிறந்ததுக்கு நான் தலைவர் கூட இருக்கேன். அது பிறந்து வளர்ந்தது அந்த 98, 97, 99 அந்த டைம் தான். நான் தூக்குறது கூட இல்லை. அதை விட கொடுமை என்னன்னா, என் பிள்ளை ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நான் போன் பண்ணுவேன். நான் யார் பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுதான்னு முதல் வார்த்தை கேட்கும். 10 நாள் விட்டுட்டோம்னா அதை நான் நீங்க மதிமதின்னு பேச எனக்கு தெரியலையா, ஏப்பா 15 நாளா பேசாம இருக்கேன்னு கேட்கும். இதுதான் நமக்கும் பிள்ளைகளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப். என் மனைவியினுடைய தங்கை இங்க உட்கார்ந்துருப்பாங்க, உமாதேவி செல்லச்சாமி. அதை வளர்த்ததில் பெருமை கொண்டு இன்னொரு சகோதரி சுப்புலட்சுமி வேலுச்சாமி அவர்களும் என்னுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குனாங்க. அதுக்காண்டி அந்த மூத்த சகோதரி சின்னத்தாய் முத்துப்பாண்டி இங்க இருக்காங்க. அவர்களுக்கு அதை கொண்டு என் தம்பி தங்கை எல்லாருமே என்னுடைய பொதுவாழ்வுக்கு துணையா இருக்காங்க. எனக்கு எல்லார் வீட்லயும் எம்ஏ, எம்காம், எம்டெக் எல்லாம் படிச்சிருக்காங்க. ராஜேந்திரன் சொல்லுவோம், தலைவர்கிட்ட போய் வேலை வாங்கி தருவாங்கன்னு. எங்க குடும்பத்துல யாரும் எனக்கு வேலை கேட்டதில்லை. அவங்களா சென்னை போவாங்க, பெங்களூர் போவாங்க, அவங்களா வேலையை தேடிக்கிடுவாங்க, வெளிநாடு போவாங்க. என் தம்பி கூட வெளிநாட்டுல இருக்கு. யாரும் என்கிட்ட வேலை கேட்டு வந்தது இல்லை. ஏன்னா தலைவர் கூட பெரியப்பா சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு, சித்தப்பா சங்கடப்பட்டு இருக்கு. இதுல வேலை கேட்டு எப்படி போகணும்? இதுவரை யாருமே வேலை கேட்டு வந்ததில்லை. எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கு. அனைவருக்கும் எங்களுக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்குன்னா, இங்க பல கட்சி, பல சகோதரர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம்